ஹாய் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு நம்பருடைய ஸ்கொயர் வேல்யூ எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஒரு நம்பரை வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா அந்த நம்பரை 2 தடவை போட்டு நம்ம சைடில் மல்டிப்ளை பண்ணி பார்த்துட்ருப்போம். இங்கே அந்த மாதிரி இல்லாமல் நம்ம இன்னும் ஈஸியாக எப்படி டக்குன்னு உடனே கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இந்த வீடியோக்கு கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அப்கமிங் வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபஸ்ட்டு இந்த 22 ஸ்கொயர்டுன்னு இருக்குது. இதை எப்படி நம்ம ஈஸியாக ஸ்கொயர் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லாஸ்ட்டாக என்ன இருக்குது, 2ன்னு இருக்குது. ஸ்கொயர் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4. ஸோ அதை 4ன்னு போடாமல் நம்ம என்னென்ன 2 டிஜிட்டில் நம்ம எழுதணும், 0 4ன்னு போடணும். அதே மாதிரி இங்கே இருக்க 2 இதையே நம்ம வந்து 2 டிஜிட்டில் எழுதணும். இந்த ரெண்டையும் ஸ்கொயர் பண்ண என்ன வரும்னா 4 தான் வரும். அப்போ 0 4 0 4 நம்ம இந்த மாதிரி போட்டுக்கணும். ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, இதை 3ஐயும் அப்படியே மல்டிப்ளை பண்ணிடுங்க. இங்கே என்னென்ன நம்பர் இருக்கோ அது 3ஐயுமே மல்டிப்ளை பண்ணிடுங்க. அப்போ இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. 3ஐயும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 2 4 4 2 8. ஸோ அந்த 8ஐயும் நம்ம 2 டிஜிட் நம்பராக எழுதணும். ஸோ இதை எங்கே எழுதணும் அப்படின்னா, ஸோ இதுக்கு கீழே ஒரு டிஜிட் தள்ளி நம்ம எழுத ஆரம்பிக்கணும். அப்படி எழுதணுன்னா என்ன வரும்னா 0 8ன்னு வரும். இப்போ இதை அப்படியே ஆட் பண்ணுங்கள். இதுதான் வந்து 22 ஸ்கொயரோட வேல்யூ. இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க மாதிரி இருக்கும். பட் நீங்கள் வந்து ஒரு தடவை இதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாகவே வந்துடும். ரொம்ப சீக்கிரமாகவே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சைடில் போட்டு 22 × 22ன்னு போட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணிகிட்டு இருக்க டைமை விட இந்த டைம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு கொஸ்டின் எடுப்போம். 54 ஸ்கொயர். இப்போ இதை நம்ம ஸ்கொயர் பண்ணலாம். ஸோ 4 ஸ்கொயர் பண்ணால் 16, 5 ஸ்கொயர் பண்ணால் 25ன்னு வரும். இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 4 2 இந்த 3ஐயுமே அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 20 20 2 40 வரும். ஒரு டிஜிட் தள்ளி அந்த 40 அப்படியே எழுதிருங்க. இப்போ நம்ம ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணனா வரும் 6 1 9 2. ஸோ இதுதான் 54 ஸ்கொயருக்குரிய வேல்யூ. இன்னொரு நம்பர் எடுத்துக்கலாம், 56 ஸ்கொயர். இதையும் அதே மாதிரி போடலாம். 6 ஸ்கொயர் பண்ணால் வரும் 36, 5 ஸ்கொயர் பண்ணால் 25. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இதை எழுதிட்டு கூட அடுத்து இது எழுதலாம். நான் லாஸ்ட்லேருந்தே எழுதிட்டு வரேன். நீங்கள் ஃபஸ்ட்லேருந்தே கூட எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் இந்த 3 அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 30 30 2 60. ஸோ ஒரு டிஜிட் தள்ளி இந்த இடத்துல போட்டுக்கோங்க. ஸோ இப்போ ஆட் பண்ணால் என்ன வரும், 6 3 இங்கே 11க்கு 1 மிச்சம் 1. இப்போ என்ன வரும்னா 3136. இதுதான் இதுக்குரிய வேல்யூ. ஓகே, இன்னொரு நம்பர் எடுத்துக்கலாம். 79 ஸ்கொயர். ஸோ இது அதே பாருங்கள், 7 7 49ன்னு வரும். 9 9 81ன்னு வரும். ஸோ இது 3ஐயும் அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள். 9 7 63 63 2 126. ஒரு டிஜிட் தள்ளி அந்த 126 எழுதிடுவோம். இப்போ ஆட் பண்ணுவோம். 1 14க்கு 4 மிச்சம் 1 12க்கு 2 மிச்சம் 1 6. ஓகேவா? ஓகே, இது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்குது, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எந்த கான்செப்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.